கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். எஸ்ரா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இடிந்து போய் ஒன்றுமில்லாமல் ஆயிருக்கிற எருசலேமின் தேவாலயத்தை மறுபடியுமாக நாங்கள் எழுந்து கட்டுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். எருசலேமில் இருக்கிற ஆலயத்திற்கு நேராக நாம் கைகளை எடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு மனம் இறங்குவார். ஆகவே இடிந்து போன அந்த ஆலயத்தை நாம் மீண்டுமாய் கட்ட வேண்டும். ஆகவே வேதவாரனாகிய எஸ்ரா அந்த நாட்களிலே எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை ஒருங்கிணைத்து அந்த நாட்களில் ஆலயத்தை கட்டும்படியான காரியங்களை அவர் எல்லாரையும் சேர்த்துகிறார். அதற்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள். ஆனாலும் அந்த அலங்கம் கட்டப்படுவதற்கு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறார். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாமே ஆலயமாய் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாமே ஆலயம். இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமாக நிறைய ஆலயம் எல்லாம், நேற்று கூட நமக்கு ஓய்வு நாள், நம்ம நிறைய ஆலயங்களுக்கு சென்றிருப்போம். ஒவ்வொருவரும் நம்பிக்கை. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த கைவேலையான மனிதன் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தை விட நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கி நம்மை ஆலயமாக வைத்திருக்கிறார். நம்ம இருதயம் எப்படியாக இருக்கிறது? இந்த ஆலயம் எப்படியாக இருக்கிறது? சுத்திகரிக்கப்பட்டதாக, பரிசுத்தம் உள்ளதாக. என் கர்த்தர் வரும் பொழுது, ஆண்டவரே நான் எதிர்கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய ஆலயமாகிய சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஆலயத்திற்கு செல்லுகிறோம், நம்மை அர்ப்பணிக்கிறோம், நம்மை புதுப்பிக்கிறோம். நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளம் இந்த ஆலயமாக இருந்து, இயேசுவை நீர் என் உள்ளத்தில் இருங்கப்பா, நீங்கள் எனக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நான் ஆலயமாக மாறிடுவேன். நான் ஆலயமாய் மாறும் பொழுது என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை நிலை பார்ப்பார்கள். இயேசுவை நிலை பார்க்கும் பொழுது நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பேன். அவர்களுக்கு முன்பதாக என் கர்த்தரை நான் வெளிப்படுத்துவேன். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக இருக்கணும். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். ஒருவேளை நம்ம ஆலயம் ஏதாவது ஒரு வகையில் சிதைந்திருக்குமானால், பொய் சொல்லுகிறதுனால், கர்த்தர் விரும்பாத காரியங்கள், கர்த்தர் விரும்பாதவர்களோடு கூட உள்ள உறவு, இல்லை கர்த்தர் விரும்பாத இடத்துல நம்முடைய வழிபாடுகள் இருக்குமானால், இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை கட்டி எழுப்பும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. நாங்களே ஆலயமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்பும்படியாய் அந்த எஸ்ரா குரல் கொடுத்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பணிந்தார்கள். இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எழுந்து கட்ட உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.